வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபுல் 3 கிளாஸ் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இந்திரா காந்தியோட ஆட்சி, அவங்களுடைய வரலாறு மற்றும் முக்கியமான காலகட்டமா திகழக்கூடியது. அது ஃபுல்லுத்தையும் நம்ம பார்க்க போறோம். அவங்களோட 20 இம்பார்ட்டன்ட் ப்ரோகிராமிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 20 அம்ச திட்டம் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்திரா காந்தியின் ஆட்சி எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971லேருந்து 77 வரைக்கும் இந்திரா காந்தி இருக்காங்க. ஸோ கொஷினாக கேட்டாங்கன்னா எந்த இயர் அப்படின்னு மாற்றி கூற்று காரணங்களில் இல்லை கிரனாலஜிக்கலில் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 71 டு 77 வரைக்கும் வந்துட்டு இவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தார்கள். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நேருடைய மகள். ஸோ இவங்களை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக ஜஸ்ட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது. இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா ரொம்ப வந்துட்டு நம்ம டிஸ்கிரைபாக கொடுக்காம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோ விரிவச்சு கொடுக்காம. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எஜுகேஷன் பேப்பர்லேயோ இல்லை ஹிஸ்ட்ரிலேயோ வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு சீரியஸ் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் ஃபீஸுமே எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் அடுத்த மண்டேக்குள்ளே நம்ம டெஸ்ட்டு சீரியஸ் ஈவன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கூடமே நம்ம போட போகிறோம். ஹிஸ்ட்ரியோட சேர்த்து சோஷியல் சயின்ஸ் கூட சேர்த்து. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து முன்னோட்டமாக கொஞ்சம் பார்த்துடலாம். அப்புறம் என்ன அப்படின்றத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே. இந்திரா காந்தியின் ஆட்சி 1971லேருந்து 77 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்திரா காந்தியோட கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உள்நாட்டு கொள்கைகள் அப்படின்னும் போது சமூக பொருளாதார மற்றும் சீர்திருத்தங்களை நோக்கமாக கொண்டிருந்தன. ஓகேவா? ஸோ உள்நாட்டு கொள்கையில் எது ரொம்ப முக்கியமாக கொண்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா எய்ம் என்னென்னா சோசியல் ப்ளஸ் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு ரீஃபார்ம் சோசியோ எக்கனாமிக் ரீஃபார்ம் வந்து இந்திரா காந்தி பீரியடில் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வங்கி தேசியமயமாக்கல் உங்களுக்கே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆக்சுவலாக குளோபலைசேஷனில் இவங்களுடைய பாயிண்டில் வங்கி வந்து தேசியமயமாக்குறாங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தமிழ்நாடு அப்படின்னு 1969 நம்ம பேர் மாறுச்சுங்களா? ஸோ அந்த இயர் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்தியாவில் என்ன நடந்துச்சு, சென்ட்ரலில் மையப்பகுதியில் என்ன நடந்துச்சு, அப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்ற பேர் மாற்றம் கருதுச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்கிகள் தேசியமயமாக்கல் ஆக்கப்பட்டுச்சு. எப்போ? 1969ஆம் ஆண்டு 14 பெரிய தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கின. அதாவது 14 ப்ரைவேட்ஸ் பார்த்தீங்களா, அந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்துட்டு தேசியமயம் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் நோக்கம் வங்கிகளின் சேவைகளை ஏழை மக்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவதாகும். ஸோ இப்போ இது வந்து இது மாதிரி பண்ணுறாங்கல்ல, இதோட யூசஸ் என்ன, இதோட இம்பார்ட்டன்ட் என்ன, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது போர் பீப்புள் ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு இது இன்னுமே யூஸாக இருக்கணும், இன்னும் எளிய வகையில் போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுனால 14 ப்ரைவேட் பேங்க்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேசியமயமாக்கல் ஆக்குறாங்க. ஸோ இங்கே எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் கேட்பாங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் 1969 அப்படின்ற இயரை வந்து 8ன்னு மாற்றலாம், 7 மாற்றலாம், எப்படினாலும் மாற்றலாம். எத்தனை பேங்க்ஸ் அப்படின்றதுல கூட்டல் எப்படி கேட்பாங்க தெரியுங்களா? இந்திரா காந்தி வங்கி தேசியமயமாக்கல் 13 பெரிய தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கின அப்படின்னு கொடுத்துட்டு ரீசன் என்ன கொடுப்பாங்கன்னா கரெக்டாக இதன் நோக்கம் வங்கிகளின் சேவைகளை ஏழை மக்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவதாகும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே என்ன யோசிப்பீங்க? ஸோ வங்கி தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டு வந்துட்டு ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வங்கி வந்து 14 வங்கி கூற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு 1968 அப்படின்ற ஒரு சின்ன ஒரே ஒரு லெட்டர் மாற்றிட்டு உங்களுக்கு எல்லாமே அப்படியே கொடுத்துருவாங்க கூற்றில். பாருங்கள், 1968ஆம் ஆண்டில் 14 பெரிய தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கினார்கள் அதுன்னு கொடுத்துட்டு ரீசன் என்ன கொடுப்பாங்கன்னா இதன் நோக்கம் வங்கிகளின் சேவைகளை ஏழை மக்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவதும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லைனா 14 கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்பரை பார்க்காம ஓகே 1940 ஓகே இங்கே படித்த மாதிரி இருக்குது ஓகே அப்போ என்ன போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெஷன் ரீசன் இஸ் கரெக்ட். இது வந்து ரீசன் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசெஷனுக்கு கரெக்ட் அப்படின்னு போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு சின்ன வார்த்தையும் நம்ம தெளிவாக எந்தளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பச்சை புரட்சி, அதாவது க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒயிட் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய கோல்டு ரெவல்யூஷன் இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதில் பச்சை புரட்சி வந்து ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு தோன்றிய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை புரட்சிக்குள்ளே கொண்டு வராங்க.
அப்படி என்னென்ன விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய உற்பத்தியை அதிகரிக்க, அதிக மகசூல் தரும் விதைகள், அதாவது போலான் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. மகசூல் தர விதைகள் வந்துட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள், இரிகேஷன் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நீர்ப்பாசன வசதிகள் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. இது இந்தியாவுடைய உணவு உற்பத்தியில் வந்து சுயசார்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய உற்பத்தியில் வந்துட்டு இது என்ன ஆகுதுன்னா, சுயசார்பை வந்து உருவாக்குது. நிறைய வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுன்ற விஷயத்தை வந்து இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் உற்பத்தியில் வந்து அதிகரிக்க, விவசாயத்துடைய உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்க இவங்க நிறைய போலான் கிரைன்ஸ் தரக்கூடிய விதைகளையும், மகசூல் தரும் விதைகளையும், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் எல்லாமே அறிமுகம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயங்கள் வந்துட்டு நிறைய பயிர்கள் தரும், நிறைய உணவுகள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதனால தான் சுயசார்பமாக உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு. காரிபி ஹேட்டட்டோ, இவர் எங்கேயோ படித்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? காரிபி ஹேட்டோ அப்படின்றவரை. ஸோ இப்போ ஹாடவோ அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 இந்த வறுமை ஒழிப்பு வருது. ஓகேங்களா? ஸோ 1971 தேர்தலில், அதாவது உங்களுக்கே சொன்னால் 1971லேருந்து 77 வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் இருப்பார்கள். அந்த டைமில் வறுமை புரட்சி அப்படின்ற விஷயம் 1971 கொண்டு வராங்க. தேர்தலில் இந்திரா காந்தி கரிபி ஹடாவோ என்ற முழக்கத்துடன் வெற்றி பெற்றார். இது வறுமை ஒழிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கியது. ஸோ அவங்க வந்து இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, யாரால் கொண்டு வரப்பட்டது, இந்த வறுமை ஒழிப்பத்தில் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வார்த்தையை கூறி வெற்றி பெற்றார்கள், அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தை கரிபி ஹடாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் இருக்கும். இல்லைனா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா யார் வந்து முழங்கினாங்க, அந்த வார்த்தையை முழங்கி வெற்றி பெற்றார்கள், நேருவா, இந்திரா காந்தியா, அந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பே, அதாவது சம ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து 4 நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக வந்து ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு கொரியா சைட்லாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைமரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியா ஆகட்டும், நிறைய நாடுகள் ஆகட்டும், நம்ம இந்தியா கூடமே ஆகட்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்துட்டு இந்த பே இருக்குது பார்த்தீங்களா, சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக கொரியாவை பொறுத்த வரைக்கும். இப்போது வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டு தராங்க, அவங்களுக்கு சச் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு 10,000 நம்ம கொடுக்குறாங்கன்னா, அதை விட இரட்டிப்பு கிடையாது, 4-6 மடங்கு வந்துட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்லாம் தெரியும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக கொரியாவில் எப்படின்னு. அதே தான் வந்துட்டு இங்கே எங்கேயும் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ அந்த சித்தாள் வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேஸ்திரி வேலை, சித்தாள் வேலைகள், கூலி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலைகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து அவங்க அதிகமாக ஒரு பவர் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி வேலை செய்கிறாங்கன்ற கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500, 200, 100 கொடுப்பாங்க. பெண்களுக்கு அதோட குறைந்த அமௌண்ட்டு தான் தருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பை தவிர மற்ற எந்த ஒரு ஜாப்ஸ் போனாலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பணிக்கு சம ஊதியம் வழங்குவதை உறுதி செய்ய கொண்டு வர சட்டம் தான் இந்த சட்டம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 95% ஆஃப் த பீப்புள் ஒர்க்கர்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, நீ ஆண் பெண்லாம் இல்லை, நீ இந்த வேலையை செய்கிற, நீயும் இந்த வேலையை டைம்குள்ளே செய்கிற, ஸோ இங்கே சம உரிமை இந்த ஊதியத்திலையுமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்போருந்து ஈக்குவல் பே வந்துச்சு. சில இடங்களில், சில கிராம பகுதிகளில் இன்னுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவாலிட்டி வரல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் படித்து நிறைய துறையில் சாதிக்கிறாங்க. நிறைய வந்து இங்கே ரொம்ப பெரிய பெரிய லெவல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து ரொம்ப கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தான். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க 1969களில். பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14 வங்கிகள், அதாவது ப்ரைவேட்டைசேஷன் வங்கிகளில் வந்துட்டு தேசியமயமாக்குறாங்க. அடுத்தது பச்சை புரட்சி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வறுமை ஒழிப்பு, அதில் வந்து கரிபி ஹடாவோ அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கம் கொண்டு வெற்றியடைகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சம ஊதியம், ஈக்குவல் பே ஆக்ட் வந்து கொண்டு வந்தார்கள், அதுவும் இந்திரா காந்தி தான் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
20 அம்ச திட்டம் ரொம்ப முக்கியமான 20 ப்ரோகிராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியன் ப்ரோகிராமிங் இல்ல இந்திரா காந்திஸ் ப்ரோகிராமிங்ன்ட்டு. இந்த 20 அம்ச திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வினா எழுப்பப்பட்டதுன்னா, 1975ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? 20 அப்ப 5 ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 20 ஓகே 5, 5 ஓகே. 5 4 20 அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது வாய்ப்பாடுல வகுப்படுது அப்படின்ற மாரி. ஸோ 5வது வாய்ப்பாடுல 20ம் வகுப்படும். ஸோ 1975ஆம் ஆண்டு அவசர நிலையின் போது பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்தை விரைவுபடுத்த இந்திரா காந்தி 20 அம்ச திட்டத்தை அறிவித்தார். ஸோ இப்போ பாருங்க எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த எமர்ஜென்சி ஸ்டேட் இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பொருளாதாரமும் சமூகமும் வந்து முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்றதுக்காக இந்திரா காந்தி வந்து ஒரு கொள்கை அதாவது ஒரு திட்டம் வந்து உருவாக்குறாங்க. அந்த திட்டத்தின் பேர் தான் வந்து 20 அம்ச திட்டம் அப்படின்றாங்க. ஸோ வந்து 20 ப்ரோகிராமிங் பாயிண்ட்ஸ் வந்து இது இந்திரா காந்தி வந்து திட்டத்தை வந்து வகுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் முக்கியமாக என்ன அம்சங்கள், என்ன கீ பாயிண்ட்ஸ், என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்றத பார்க்கலாம். விலைவாசி குறைத்தல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை சீரமைத்தல். ஸோ இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப இந்திரா காந்தி அவர்கள் என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசிலாம் வந்து குறைப்போம் நம்ம ஓகேவா? ஸோ ஏன்னா எக்கனாமிக்கலாக நம்ம வந்துட்டு நல்லா பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ சமூக ரீதியாகவும் நல்லா பண்ணோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக நம்ம விலைவாசி குறைத்தால் என்ன பண்ணுவாங்க, மக்கள் அந்த நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. மக்களுக்கு வந்து அந்த பண கஷ்டம் இருக்காது. ஸோ விலைவாசி வந்து குறைக்கலாம். அத்தியாவசிய பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் விநியோகத்தை சீரமைத்தல். அத்தியாவசியம்னா தேவையற்ற சில பொருட்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா? அதிகமாக சிலது உற்பத்தி பண்ணுறதோ தேவையில்லாத பொருட்களோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமர்ஜென்சி பீரியட் ஸ்டேட் போயிட்டு இருக்கு 144 வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் ஆஃப் பீரியடில் நமக்கு வந்து ஒரு உணவு ஃபஸ்ட்டு நம்ம என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஷெல்டர் நம்ம வந்து ஆல்ரெடி சேஃப்டாக இருப்போம். அந்த டைமில் உணவு நீங்கள் பேண்டமிக் கொரோனா கூட எடுத்துக்கோங்களேன். அந்த டைமில் வந்து கொரோனா டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சேல் பண்ணும்போது நீங்கள் போய் வாங்குவீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு எது தேவையோ அதான். தேவையில்லாமல் போயிட்டு அந்த டைமில் போயிட்டு நிறைய வந்துட்டு இந்த பொம்மைங்க, டாய்ஸ் அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் விற்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அத்தியாவசியமும் தேவையற்ற பொருட்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரமைக்கலாம். ரொம்பலாம் ப்ரொடக்ஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா? முக்கிய அம்சம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் அந்த பாயிண்டில் நில சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துதல், நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்குதல். நில சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன அப்படின்னா, நிறைய நிலம் வந்துட்டு பேர் அந்த பட்டா கிட்டா சிட்டாலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்க நிலத்தை சீர்திருத்தம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அளவுக்கு சீர்திருத்தங்கள் வந்து இருக்கணும் அந்த நிலத்தில் அப்படின்றது தான் வந்து விரைவுபடுத்துகிறாங்க. ஸ்பீட் பண்ணுறாங்க ஓகே, ரேபிட் ஸ்பீட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலமற்ற விவசாயிகளுக்கு இப்போ டெனன்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து குத்தகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறொருத்தருடைய நிலத்தில் போயிட்டு இவங்க போயிட்டு பயிர் வச்சு அந்த விவசாயம் பண்ணி அந்த காசை வந்துட்டு இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த குத்தகை இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் நிலம் இல்லாத விவசாயிகளுக்கும் நிலம் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் 20 ப்ரோக்ராமிங் பாயிண்ட்ல இந்திரா காந்தி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமை தொழிலை ஒழித்தல். அதாவது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து பரதேசி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து கூட்டு போயிட்டு இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்கும். மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையாகட்டும் இந்த மாதிரி வந்துட்டு தேயிலையில் போகிறதுக்குலாம் அடிமை தொழில் வந்து பின்பற்றுறோம். இப்போ ஓகே கம்மியாயிடுச்சு. அங்கேருந்து கூட்டு போய் இலங்கை அப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பர்மாக்கு இலங்கைக்கெலாம் வந்து அந்த சைடாக கூட்டு போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிமை தொழிலை வந்து மொழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குறைந்தபட்ச கூலி சட்டத்தை அமல்படுத்துதல். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பே ஆஃப் அமௌண்ட் வந்து நாங்கள் இவ்வளோவா பே பண்ணுவோம். குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் உங்களுக்கு இதுவாச்சும் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீட்டு வசதி, கல்வி, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்துகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, வீட்டு வசதியாகட்டும் நமக்கு எஜுகேஷன் அண்டு மெடிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அடிப்படை தேவை தான். ஸோ அந்த வசதிகளை வந்து நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் 20th ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க. சரி இவ்வளோ தான் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கள்ள சந்தை வியாபாரிகள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு கடுமையான தண்டனைகள். அதாவது கள்ள சந்தை வியாபாரிகள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கடத்தல்காரர்கள் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து நம்ம அதிகமாக தண்டனை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் கவனம் செலுத்தியது. ஆனால் அவசர நிலை காலத்தில் கட்டாய கருத்தடை போன்ற சில கடுமையான நடவடிக்கைகள் சஞ்சய் காந்தி மூலம் செயல்படுத்தப்பட்டன. இது மக்களிடையே கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியது.
ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே ஓகே. ஸோ இப்படி நடக்குது. நீங்க இவ்வளோ கொண்டு வரீங்க. இது எல்லாமே கிராமப்புறங்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, நல்லா வந்து பரவலாகுது. ஆனா, அந்த அவசர கால திட்டத்தில என்ன ஆகுதுன்னா, கருத்தடை போன்ற சில ரொம்ப வொர்ஸ்ட்டான விஷயத்த என்ன பண்றாங்கன்னா, சஞ்சய் காந்தி வந்து கொண்டு வராங்க. ஸோ மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி அந்த இடத்துல ஏற்படுது. ஸோ நீங்க இவ்ளோ நல்லது பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஸோ அவசர நிலை பிரகடனம் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்கிரைபா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி உங்களுக்கே தெரியும். எமர்ஜென்சி ஆக்ட் போட்டா எந்த சரத் கீழ, எந்த விதி கீழ போடுவாங்கன்னு சொல்லிட்டு 352 கீழ் 1975 ஜூன் 25ஆம் தேதி உள்நாட்டு கலவரம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்திரா காந்தி அவசர நிலை அறிவித்தார். உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1975 ஜூன் 25 அன்னைக்கு எந்த விதியின் கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 352வது விதியின் கீழ் பாதுகாப்பு காரணமாக அவசர நிலை சட்டம் பிரகடனம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த அவசர நிலை காரணங்கள் என்ன அப்படின்னு முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன்ஸ் என்ன, காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அலகாபாத்துடைய ஹைகோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்டலோடைய கோர்ட் தீர்ப்பு ஒன்று வருது. அந்த தீர்ப்பின் காரணமும் இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1971 தேர்தலின் போது இந்திரா காந்தி அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி அவரது தேர்தல் வெற்றி செல்லாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்திரா காந்தி பதவியிலிருந்து விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. அதாவது பாருங்க, 1971லேருந்து 1977 77கள் வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அலகாபாத்துடைய உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இல்லை இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறாக, அதாவது அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இவங்க வந்து வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. அதனால் இந்த வெற்றி செல்லாது அப்படின்ட்டு அலகாபாத்துடைய உயர்நீதிமன்றம், ஓகேங்களா, உச்சநீதிமன்றம் கிடையாது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஏன் இந்த இடத்துல உச்சநீதிமன்றம்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த ஜட்ஜ்மெண்டல் தான் நமக்கு ஃபைனல். ஸோ ஹைகோர்ட் போகும்போது நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம், இல்லை வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அலகாபாத்துடைய ஹைகோர்ட் இப்படி சொல்லுது. ஸோ எதிர்க்கட்சியினராக இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இயக்கம். இந்த பேர் நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஓகே. நீங்கள் கண்டிப்பாக அந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம குரூப் 1 எக்ஸாமில் இந்த கொஷின் வந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ ப்ரெசென்ட்டில் இன்னும் பார்த்தீங்களா, குரூப் 1 2025ல் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஜேபி நாராயணன். ஸோ இந்த ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இயக்கம், அந்த ஜேபி நாராயணன் அப்படின்னா, இவங்களுடைய தலைமையிலான எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டங்களை நடத்தின. இது உள்நாட்டு அமைதியை குலைப்பதாக அரசு கருதியது. ஸோ ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஜேபி நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயப்பிரகாஷ் நாராயணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறாரு. எதிர்க்கட்சியில் இருக்காரு. ஸோ நிறைய போராட்டங்கள்லாம் மேற்கொள்கிறாரு. அந்த மாதிரி போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளும் போது, தழுவும் போது இந்த உள்நாட்டோடைய அமைப்பு வந்து சீர்குலைஞ்சிருமோ, இல்லை குலைப்போம், அந்த ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாரோ அப்படின்ற ஒரு கருத்து வந்து அரசுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரீசனும் முக்கியமான ரீசன் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி. எக்கனாமிக்கலாக வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து பொருளாதாரத்தில் இருக்குது. என்ன அந்த பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த டைமில் போர் வரும். நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிச்சிருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வரும்போது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட பணவீக்கம் மற்றும் வேலையின்மை மக்களின் அதிருப்தி அதிகரித்தது. ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்துட்டு அந்த சஞ்சீவ் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு போட்ட கருத்தடை வந்து மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இது முன்னாடி நடக்குது. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நடக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகாவிய வேர்ல்டு லெவலில் வந்து எக்கனாமிக்கலாக பேங்காக வந்துட்டாங்கன்னா நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது, நெருக்கடி காரணம்லாம் வருது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் உங்களுக்கு தெரியும். ஸோ பணவீக்கம் அதிகமாகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதாவது வேலையின்மை நிறைய வந்துட்டு அதிகரிக்குது. ஸோ மக்களிடையே மீண்டும் அதிருப்தி ஆகிறது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு 1971 நீங்கள் செல்லாது, நீங்களுடைய அரசுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெயப்பிரகாஷ் நாராயணனுடைய இயக்கம், பொருளாதார நெருக்கடி. சரி, ஓகே, இதோடைய கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்ல. அந்த கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது பேச்சுரிமை, பத்திரிகை சுதந்திரம் போன்றவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன.
ஸோ இப்போ நம்ம 144 இல்லைனா வந்து 352 கீழே எமர்ஜென்சியாக ஒரு ஆக்ட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ கூட பாருங்கள் நேபாளில் வந்து ஒரு இன்னைக்கு கணக்குப்படி ஒரு 19லேருந்து 20 பேர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் போன்ற ஒரு 20 செயலிகளை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் உள்ள இருக்கவங்க அமெரிக்காக்காரங்க மேபி தூண்டி விட்டுருக்கலாம், சைனாக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஸோ மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் இருக்கும். ஆனால் அதன் காரணமாக வந்து பதவி கூட இப்போ வந்துட்டு அவர் விலகினார், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 144 போட்டாங்கன்னா என்னென்னலாம் முடக்கம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக சொன்னேன். உங்களுக்கு கனெக்ட் பண்ண ப்ரெசென்ட்டாக வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமை அப்படின்னும் போது நீங்கள் பேச்சு உரிமை ஆகட்டும், ஸோ பத்திரிக்கை வந்து இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அது பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. அவங்க பேனாவை பிடிச்சி எந்த மாதிரி வேணாலும் எழுதலாம். நல்லதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம், அது வந்து ஒரு பயத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம், ஒரு அதிருப்தியும் கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால் பத்திரிகை சட்டம் வந்து தடை செய்யப்பட்டது தற்காலிகமாக, டெம்பரவரியாக. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். ஸோ இப்போ பத்திரிகையிலனா என்ன, நாங்கள் வந்துட்டு வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியாதான்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆகட்டும், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சமூக ஆர்வலர்களாகட்டும், இல்லைனா வந்து அரசியல் தலைவர்களே சில பேர் இருப்பாங்க, அவங்களாகட்டும், அவங்கள நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டுறாங்க. பத்திரிகை வந்து நாங்கள் தான் தணிக்கையாக வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து பத்திரிகை கடுமையாக்கப்பட்டது. பாராளுமன்றத்துடைய பதவிக்காலம் வந்து 1 வருஷம் வந்துட்டு நீட்டிக்கப்படுறாங்க. ஸோ இதோடைய கான்சிக்வன்ஸ் இந்த இடத்துல கூற்று காரணம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 ப்ரோக்ராமுடைய கான்சிக்வன்ஸ்னால இல்லை எந்த ஒரு கான்சிக்வன்ஸ்னால பாராளுமன்ற பதவிக்காலம் வந்து 1 வருடம் நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். யாருடைய காலத்தில் நீட்டிக்கப்பட்டது, யார் ஆட்சி செய்த காலத்தில் நீட்டிக்கப்பட்டது அப்படின்ற வினாவும் வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மண்டல் கமிஷன் இருக்கும். ஸோ மண்டல் கமிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மண்டல் கமிஷன் வந்துட்டு உங்கள் 6th யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு பிஜிடிஆர்பியில் அதில் வந்துட்டு இந்த ஜனதா பார்ட்டிஸ் நம்ம அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த ஜனதா பார்ட்டி கிடைத்தது வருது மண்டல் கமிஷன்ஸ் தான். மண்டல் கமிஷனை பற்றி நாளைக்கு ப்ரீஃபாக பார்க்கலாம், ஜஸ்ட் இப்போ சும்மா பார்க்கலாம். இந்த காலத்தில் தான் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. அவசர நிலை காலம் இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு 2 அத்தியாயம் என கருதப்படுகிறது. ஸோ பாருங்கள், இந்த காலம் வந்து எமர்ஜென்சி காலத்தை வந்து 2 அத்தியாயமாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அத்தியாயமாக கருதப்படுது. ஒன்று எமர்ஜென்சிக்கு முன்னாடி, ஒன்று எமர்ஜென்சிக்கு முன்னாடி, இந்த மாதிரி 2 காலமாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தான் மண்டல் கமிஷனும் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முக்கிய விளைவுகள் பார்த்துட்டோம். பொருளாதார நெருக்கடி, ஜெயபிரகாஷ் நாராயணோட இயக்கம் வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அந்த உங்களுடைய கவர்னன்ஸை வந்து ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. விதி 352 எந்த இயர்னு பார்த்தா 1975 ஜூன் 25 அவசர நிலை 75 to 77 2 வருஷம் நீட்டிக்கப்படுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச கூலி, வீட்டு வசதி, கல்வி, மருத்துவம், கள்ளச்சந்தை வியாபாரிகள், அதுக்கப்புறம் அடிமைத்தலை ஒழித்தல், அப்புறம் நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு நிலம் தரத்து, இதெல்லாம் வந்து 20 ப்ரோக்ராம்ஸ் கீழே வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பச்சை புரட்சி இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ரிவிஷன் சும்மா ஒன்ஸ் பார்க்க, நீங்கள் ரிவிஷன் பாருங்கள். ஓகே, இப்போ கேள்விக்குள்ளே போகலாம். ஓகேவா? இந்திரா காந்தியால் எத்தனை பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? இந்திரா காந்தியால் எத்தனை பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன, பிரைவேட் வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 14 வங்கிகள். இயர் கேட்டாங்கன்னா 1969. பச்சை புரட்சிகள் எந்த ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டதுன்னா 1960களில் நடுப்பகுதிகளில் தோன்றிச்சு. ஓகேங்களா? வெஸ்ட் ஈஸ்ட் அப்ல சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் இந்தியாவில் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க 1960களில். அதாவது இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன் தோண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வினோபா ஆச்சரியாலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் ஆஃப் பீரியட்லேயே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அவர் இங்கே சுவாமிநாதன் இருப்பார், அந்த டைம்லேயும் தோண்டியிருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் 20 அம்ச திட்டம் இப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975களில் வந்து அறிவிக்கப்படும். அவசர நிலை பிரகடனத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்த அலகாபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பு யாருக்கு எதிராக வழங்கப்பட்டதுன்னா இந்திரா காந்திக்கு எதிராக வழங்கப்பட்டது. 5வது கேள்வி, இந்தியாவில் தேசிய அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்திரா காந்தியோட டைம் பீரியடில் 2 டைம் நம்ம சொல்லிட்டு ஆக்சுவலாக 2 அத்தியாயமாக பிரிக்கப்பட்டது, 71, 75. ஸோ வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962களில் பிரிக்கிறாங்க. ஸோ 3 முறை இது வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. அவசர நிலை பிரகடனம் எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டது? அவசர நிலை பிரகடனம் எந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் கீழே, எந்த ஆர்டிக்கல், எந்த சட்டத்துக்கு கீழே பிரிக்கப்பட்டதா? 352, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. 7வது கேள்வி,
அவசர நிலையின் போது தங்களது அடிப்படை உரிமைகளை இழந்தனர். இக்காலத்தில் அரசியல் கைதிகள் எந்த சட்டம் மூலம் கைது செய்யப்பட்டார்கள்? அதாவது ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் போகிறாங்க பார்த்தீங்களா, மக்கள் அவர்கள் பேச்சுரிமையும் பத்திரிகை உரிமையும் இழந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அடிப்படையாக அந்த பேச்சுரிமை வரும், அது இழந்தார்கள். அந்த காலத்தில் வந்து கைதிகள் வந்து எந்த சட்டத்துடைய மூலயமா கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசா சட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது MISAன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் மிசா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை MISA அப்படின்னு சொல்லுவாங்க. மிசா சட்டத்தின் கீழ் தான் வந்துட்டு இவங்க கைது பண்ணுறாங்க. 8வது கேள்வி, அவசர நிலை சட்டத்தின் பிரகடனத்தின் போது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்? ஸோ இப்போ பாருங்கள், 61, 71, 75 3 டைம் வந்துட்டு எமர்ஜென்சி போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த டைம் ஆஃப் த பீரியடில் 71, 75 அப்படி இல்லை 62ல் குடியரசுத் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ருதீன் அலி அகமது. பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார்? பக்ருதீன் அலி அகமது. இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே அவங்க இயர்லாம் கொடுக்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ நானுமே மென்ஷன் பண்ணல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இயர்னு கொடுத்தா அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஜென்ரலாக வந்து அவசர நிலை பிரகடனத்தின் போது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா பக்ருதீன் அலி முகமது. ஸோ என்னுடைய கிளாஸ் முடிஞ்சது. யூனிட் 6 ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. ஓகேங்களா, தேர்ட் வீடியோ அவங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறோம். அதுக்குள்ளே நிறைய பேர் 9th 10th தயவு செஞ்சு ஃபுல்லாக வந்து முடிச்சுடுங்க மேம், ப்ளீஸ் மேம் க்ரானாலஜிக்கலாக ஸோ வந்துட்டு முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக மேம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதை நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுறோம்னா TN டெட்டு கிளாஸ் போட போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கம்மிங் மண்டேலேருந்து TN டெட்டு சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், பாலிடிக்ஸ் வரும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே போடுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இருந்தால் கீழே தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக அதை பார்க்குறவங்க ஹிஸ்ட்ரி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம தனியாக வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து PGTRB ஹிஸ்ட்ரி ஆன்லைன் சீரீஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ₹500 நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ 8940787467 நம்பர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அகாடமிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான காஸ்ட் வந்து 150 தான். இல்லை நான் அகாடமிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ₹300. ஓகேங்களா, மார்னிங் உங்களுக்கு வந்து 25 கொஷின்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க, ஈவினிங் வந்து ஆன்சர் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.